நாம வந்து ஒபிசிட்டி உடல் பருமன் பத்தி பேசுவோம். உடம்புல வந்து கொழுப்பு சத்து ரொம்ப சேர்ந்து பேர் வந்து ஒபிசிட்டி. இதை நாம கரெக்டா எதுக்காக டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் உடல் நல்லாக்காகவும் டயக்னோஸ் பண்ணணும். இந்த உடல் எடையை வந்து 2-5% வரைக்கும் நம்ம குறைச்சோம் அப்படின்னா உடம்புல உள்ள சுகர் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட் லெவல் வந்து குறையும். 5-10% அது நம்ம குறைச்சோம் அப்படின்னா உடம்புல வந்து கெட்ட கொழுப்புகளுடைய அளவு வந்து குறையும். அப்புறம் வந்து உடம்புல வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். 10-15% வரைக்கும் நம்ம வந்து கிட்ட குறைச்சோம்னா நம்ம ஈரல் ப்ராப்ளம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து தூக்கம் வந்து நல்லாவே வரும். இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம், அப்புறம் வந்து அப்புறம் வந்து ஸ்ட்ரோக், அப்புறம் லிவர் ப்ராப்ளம், அப்புறம் ஜாயிண்ட் பெயின், அப்புறம் வந்து தூக்கத்துக்கு வந்து மூச்சு வந்து தூக்கத்துக்கு திணறல், அதாவது அப்டர் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த உடம்புல வந்து நாம வந்து சாப்பாட்டை வந்து கரெக்டா எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் பருமன் நல்லா குறைக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சரிவீத உணவுல ஒரு உணவை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை 3 வகை பிரிக்கணும். ஒரு 50% வந்து வெஜிடபிள்ஸ், 25% வந்து நம்ம ஹோல் கிரைன்ஸ் அதாவது முழு தானியங்கள், இன்னும் 25% ப்ரோட்டீன், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன், ஃபைபர் பிரிச்சு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் கொடுத்துருக்கு. நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி கொடுத்துருக்கு. இப்போ கார்போஹைட்ரேட்ல நம்ம என்னென்ன சொல்லலாம்னா ப்ரௌன் ரைஸ், அதாவது வந்து நம்மளுடைய ப்ரௌன் ரைஸ், அப்புறம் ஹோல் மீட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஆகும். இப்போ ஃபேட் கண்டென்ட் பார்த்தா 25-30% வரைக்கும் வந்து ஃபேட் கண்டென்ட். ஃபேட்ல வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம்னா omega-3 அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு, omega-6 அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு, அப்புறம் டிரான்ஸ் ஃபேட்டு, சேச்சுரேட்டட் ஃபேட் ரெண்டையுமே நாம் வந்து கண்டிப்பாக குறைக்கணும். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து அவகேடோ ஃப்ரூட், இதில் வந்து ஃபேட் நிறைய இருக்குது. ப்ரோட்டீன் லெவல் பார்த்தா ப்ரோட்டீன் வந்து 25-30% நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். ப்ரோட்டீன் வந்து நம்ம சாப்பாடு வந்து 3 வேளையும் வந்து ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குது. ப்ரோட்டீன் எதெல்லாம் நிறைய நம்ம எல்லாருக்குமே தெரியும். பருப்பு வகைகள், பட்டாணி, கொண்டக்கடலை, எல்லாத்துக்கும் வந்து நம்முடைய ப்ரோட்டீன் லெவல். இப்போ ஃபைபர் கண்டென்ட் நம்ம நிறைய எடுக்கிற அப்படின்னா நம்ம உடம்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து உலகில் கான்ஸ்டிபேஷன் பாய்ச்சி இல்லை என்னெல்லாம் எடுத்துக்கலாம்னா ஹோல் கிரைன் எடுத்துக்கலாம், நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், ரவுண்ட் எடுத்துக்கலாம், ஓட் கிரைன் எடுத்துக்கலாம், ப்ராக்கோலி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சரிவித உணவு எடுத்துக்கலாம். நம்ம உணவு வந்து கட்டுப்பாடாக இருக்கணும்னா நம்ம உடல் எடை வந்து நல்லாவே குறையலாம். நம்ம என்ன பண்ணலாம், உடலை குறைக்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம்னா முதல்ல வந்து டயட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து வாரத்துக்கு வந்து 1 minute பற்றி இதை எப்படி வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டயட் பண்ணி மெடிசன்ஸ் இதே நாம குறையல அப்படின்னா சர்ஜரி பண்ணலாம். இப்போ நம்ம உணவு முறையை மாற்றிக்கிட்டு பண்ணோம்னா மேக்சிமம் டாக்டர் அவாய்ட் பண்ணி உடல் எடையை குறைச்சோம்னாலே நம்ம வந்து ஒபிசிட்டியை குறைச்சோம்னா ஹெல்த்தி லைஃப் போடுறதுக்கு ரொம்பவே நல்லாவே உதவியாக